Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆதார் ஆபரேட்டர் எக்ஸாம் நீங்க அட்டெண்ட் பண்றதுக்கு என்னென்ன சிலபஸ் நீங்க வந்து படிக்கணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறது எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா வந்து நம்ம சேனல்ல வந்து நேத்துக்கு ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோல வந்து நிறைய நபர்கள் வந்து கேட்டிருந்தது வந்து பிரதர் இந்த மாதிரி ஆதார் சேவை வந்து எப்படி வந்து ஓப்பன் பண்றதுன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இந்த ஆதார் ஆபரேட்டர் எக்ஸாம் வந்து நம்ம வந்து அட்டன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எந்த ஒரு எக்ஸாமினேஷன் இருந்தாலும் நம்ம பேசிக் சிலபஸை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸாமே நம்ம வந்து அட்டன் பண்ணுவோம். இப்போ நீங்க லைக் வந்து சிஎஸ்சி நீங்க சென்டர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா டெக் எக்ஸாம் அப்படிங்கறத நீங்க வந்து ரைட் பண்ணி தான் சிஎஸ்சி சென்டர் வந்து ஓப்பன் பண்ணிருப்பீங்க. அந்த டெக் சர்டிஃபிகேட்டுக்கு நீங்க வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 50 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது பேசிக்கா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு கொஸ்டின்ஸ். அதேமே நீங்க வந்து அந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட்டுமே நீங்க வந்து கிளியர் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி நீங்க ஆதார் ஆபரேட்டர் ஐடி நீங்க வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆதார் சூப்பர்வைசர் எக்ஸாம் நீங்க வந்து அட்டன் பண்ணி அதுல பாஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆதார் யூசிஎல் ஐடி நீங்க வந்து வாங்க முடியும். சரிங்களா? இதுக்கு வந்து சிலபஸ் அதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இதுக்காகவே வந்து என்னென்ன சாப்டர் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு அப்படிங்கிற பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம எப்படி வந்து ஆதார் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவு வந்து டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு வந்து காட்டுறேன். சரிங்களா? ஓகே, இப்போ ஆக்சுவலா வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு லிங்க் கொடுத்துறேன். அங்க போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து முழுமையா தயவுசெய்து பாருங்க. இதுல சாப்டர் 1ல வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு பிடிஎஃப்ல வந்து இருக்கும். தமிழ்லயும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்கேன். இதுல உங்களுக்கு எது வந்து கன்வீனியன்டான லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜை எடுத்து செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து படிங்க. கண்டிப்பா இதுல ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். ஸோ நீங்க கண்டிப்பா வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஆதார் சூப்பர்வைசர் எக்ஸாம் அப்படிங்கிற இந்த சாப்டர்ல என்னென்ன சாப்டர் நம்ம வந்து படிச்சுக்கிட்டு நம்ம எக்ஸாமுக்கு வந்து நம்ம போகணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 விதமான சாப்டர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நீங்க வந்து நல்லா ஓரளவுக்கு நீங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணாலே போதுமானது. ஈஸியா தாராளமாக இந்த எக்ஸாமினேஷனை நீங்க வந்து அட்டன் பண்ணிட முடியும். இப்போ எப்படி நம்ம வந்து டிஎன்பிசி எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் எப்படி வந்து ப்ரிலிம்ஸ் இருக்கு அதே மாதிரி தான் அப்ஜெக்ஷன் டைப்ல தான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஏபிசிடின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுல ஏதாவது ஒரு தான் வந்து ஆன்சர். இதுதான் அப்ஜெக்டிவ் டைப் வந்து இதுதான். இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அபவுட் யுஐடிஏஐ அதாவது ஆதார பத்தின விஷயங்களை நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆதார் வந்து எதுக்காக வந்து நம்ம இந்தியாவில் கொண்டு வந்தாங்க, எந்த காரணத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க, அதனால என்ன பயன்கள் நம்மளுக்கு வந்து இருக்குது, எந்த இயர் வந்து ஆதார் வந்து கொண்டு வந்தாங்க, அந்த ஆதார் வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வந்து ரன் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே பேசிக்கான விஷயத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது வந்து அபவுட் யுஐடிஏஐ சேர்மன் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அந்த யுஐடிஏஐ உடைங்கிற இந்த போர்ட்டல் வந்து யார் மூலியமா வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறலாம் நீங்க வந்து அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வாட் இஸ் ஆதார் கார்டு, ஆதார் கார்டு வந்து ஆதார் கார்டுனா என்ன, அது எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்றோம், அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒய் ஆதார் சிஸ்டம், ஆதார் சிஸ்டம் வந்து எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்றோம், எதுக்காக நம்மளுக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க. அந்த சாப்டரை நீங்க கண்டிப்பா வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்கோ சிஸ்டம் அப்ரோச், இந்த சிஸ்டம் வந்து எதுக்காக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆர்கனைசேஷனல் செட்டப், இது வந்து எதுக்காக நம்மளுக்கு வந்து யூஸ் பண்றோம், இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஹவு எக்கோ சிஸ்டம் ஒர்க்ஸ், இந்த எக்கோ சிஸ்டம் வந்து எப்படி நம்ம வந்து ஒர்க் பண்றது அப்படிங்கிறது பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே அதுல வந்து இருக்கும். இதை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எஸ்ஓ சர்டிபிகேஷன் ப்ராசஸ், ஹவு எஸ்ஓ ஆன்போர்டிங் அண்டர் இஏ அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ரோல்மெண்ட் ப்ராசஸ், இந்த 10 சாப்டரை மட்டும் நீங்க வந்து ஓரளவு நீங்க வந்து படிச்சுக்கிட்டாலே போதும். இதுல இருந்து தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வரும். ரிப்பீட்டடா உங்களுக்கு மாத்தி மாத்தி வரும். இப்போ இதுக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆதார் இந்த சூப்பர்வைசர் எக்ஸாம் எழுதிருக்காங்கன்னா கேளுங்க, அவங்க உங்களுக்கு ஓரளவு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. இருந்தாலும் அவங்க ஐடியாவை தாண்டி நீங்க இந்த 10 சிலபஸை மட்டும் நீங்க வந்து படிச்சு வச்சுக்கிட்டாலே போதுமானது. இதுல இருக்கக்கூடிய பிடிஎஃப் லிங்க் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இந்த பிடிஎஃப் மட்டும் நீங்க வந்து ஃபுல்லா படிச்சு பாருங்க. எதுவுமே நீங்க வந்து பண்ண தேவையில்லை. இந்த வீடியோ கீழே வந்து கொடுத்துறேன். அங்க போயிட்டு நீங்க பிடிஎஃப் உங்க போன்ல நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படின்னா உங்க சிஸ்டத்துல வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டரா நீங்க வந்து பாருங்க. இன்ட்ரோடக்ஷன் டு உடை அண்ட் ஆதார் வந்து எந்த ஆப்ஷன் எந்த ஸ்டேட்டுக்கு கீழே வந்து கொண்டு வந்தாங்க, எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வந்து இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. இதுல ஆப்ஷன்ஸ் 1, அதாவது ஆப்ஷன்ஸ் மீன்ஸ் வந்து ஏபிசிடி, இதுல ஏதாவது ஒண்ணுதான் உங்களுக்கு வந்து ஆன்சர் அப்படிங்கறத வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸா உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கா உங்களுக்கு வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. Who among the following had established
UIDAI பை பாசிங் ஆதார் ஆக்ட் 2016. இந்த ஆதார் ஆக்ட் இந்த சட்டம் வந்து எதுக்காக யார் மூலியமா வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து. ஸோ இது வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ஏவா பிஏ சியா டியான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் ஆன்சர் வந்து 2. ஆன்சருமே உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கீயுமே உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப் வந்து அவைலபிலிட்டியா இருக்கு. ஆன்சர்ஸ் வந்து 2 அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் தான் இதுக்கான ஒரு ஆன்சர், ரைட்டான ஆன்சர். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து இதை வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அதே மாதிரி ஒய் வாஸ் UIDAI கிரியேட்டட், எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறது கேட்குறாங்க. இது ஆன்சர்ஸ் வந்து 4 போத், அதாவது 1 2 தான் இதுக்கு வந்து ஆன்சர் அப்படிங்கிறதுனால இந்த ஆப்ஷனும் ரெண்டும் சேம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஒரு ரூலா வந்து கொடுத்துருக்காங்க. சாப்டர் 1 இருக்குது. ஒன்லேயே வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்ட்ரோடக்ஷன், அந்த ஆதார் சம்பந்தமா அந்த உடை சம்பந்தமா இருக்கக்கூடிய இன்ட்ரோடக்ஷன் தான் வந்து சாப்டர் 1ல வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சாப்டர் 2ல உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சாப்டர் 3 இதே மாதிரி வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 விதமான சாப்டர்ஸ் வந்து இருக்குது. 10 சாப்டர்ஸுமே நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா படிங்க. ஏன்னா நிறைய நபர்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து டக்குனு கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே மேலோட்டமா நம்மளுக்கு தான் ஆதார் சைடு ஒர்க்கை பத்தி நம்மளுக்கு தெரியுமே. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா இந்த ஆதார்ல வந்து இந்த நேம் கரெக்ஷன் பண்றது, டேட் ஆஃப் பர்த் அப்டேட் பண்றது, பயோமெட்ரிக், டெமோகிராஃபி, அட்ரஸ் கரெக்ஷன் பண்றது, இது மட்டும் தான் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சு போறீங்க. ஏன் நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய சப்ஸ்கிரைபரே வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து ஃபெயில் ஆகிலாம் வந்துட்டு இருக்கக்கூடிய பீப்புளெலாம் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை தாண்டி நேம் கரெக்ஷன், அட்ரஸ் கரெக்ஷன் இதெல்லாம் தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த ஆதார்க்குள்ள வந்து இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து லேர்ன் பண்ண தான் நம்மளுடைய ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து கற்றுக்கிற முடியும், தெரிஞ்சு வச்சுக்கிற முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆதார் ஐடி வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சூப்பர்வைசர் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் நம்ம கையில் இருந்தால் மட்டுமே நம்ம அந்த சென்டர் ஐடி வந்து வாங்க முடியும். பட் சென்டர் ஐடியுமே இப்போ வந்து சிஇசிக்கு வந்து கொடுக்கறது கிடையாது. நீங்க வந்து ஒரு சென்டர் ஐடி நீங்க வந்து வாங்கணும், ஒரு UCL ஐடி வாங்கணும், ஒரு பேங்க்குக்கு கீழே தான் போயிட்டு நீங்க வந்து பேங்கோடைய கண்ட்ரோல்ல நீங்க வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸாம்லாம் எழுதி நீங்க அட்டன் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இது வாங்கி வச்சுக்கிறதுனால ஏதாச்சும் நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஏன்னா ஆதாரை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷனுமே நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல்ல நம்ம கைக்குள்ள அடங்கியிருக்கு அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து 4 பேருக்கு நம்ம வந்து ஷேர் பண்ண முடியும், நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு நம்ம வந்து ஷேர் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறது கிளைண்ட்டுமே இதை வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஆதார் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆர்வ கோளாறுல வந்து ஆதார் எக்ஸாம் சூப்பர்வைசர் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு அந்த டேட் வந்து டக்குன்னு வந்துருது. எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணாம வந்து அட்டன் பண்ணிடுறாங்க. தயவு செய்து நீங்க ஆதார் எக்ஸாம் வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த விஷயங்கள் இந்த 10 சாப்டருமே நீங்க வந்து படிங்க. ஃப்ரீயா இருக்கும்போது படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஒரு 80% உங்களுக்கு வந்து நாலேஜ் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளை பண்ண ஆரம்பிங்க. அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு டைமிங் அப்படிங்கிறது அதுலேயே செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. எந்த சென்டர்ல போயிட்டு நீங்க வந்து எக்ஸாம்ல இருந்து எழுதணும் அப்படிங்கிறதையும் கேட்பாங்க. அது எல்லாமே உங்களுடைய கைப்பட நீங்க தான் வந்து கொடுக்க போறீங்க. ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து உங்களுடைய வீட்லயோ உங்க சென்டர்லயோ வந்து நீங்க எழுத முடியாது. அதுக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து ஒரு சென்டர் அப்படிங்கிறது வந்து கொடுத்துப்பாங்க. அங்க போயிட்டு நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து அட்டன் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? அதாவது ஆஃப்லைன்ல போயிட்டு நீங்க எழுத போகணும். ஆனா ஆன்லைன்ல நீங்க வந்து எக்ஸாம்ஸ் வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். இதுல எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. எஸ்ஓ ஆன்போர்டிங்னா என்ன, அதை தாண்டி வந்து என்ரோல்மெண்ட் ப்ராசஸ்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து இருக்கும். இதுக்கான பிபிடி லிங்க் கூட நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். அங்கேயும் போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஒரு ஆதார் சென்டர் அப்படிங்கிறது. இதை பத்தி உங்களுக்கு ஃபர்தரா ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.